ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். உங்கள் பிரேம் கிறிஸ்டோஃபர். ஸோ இன்றைக்கி வந்து நான் January 1st 2024. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூ இயர் வந்து நாங்கள் சர்ச்லாம் சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு நாங்கள் இப்போ விஷ் பண்ண போகிறோம். ஹாப்பி நியூ இயர் 2024. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2:30 மணி. ஸோ சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்து இப்போ நாங்கள் 3 o'clock வந்து எங்களோட ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் தான் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் பனி எத்தனைக்குறா பனி மூட்டமாக இதெல்லாம் வீடியோ எடுக்கல. இதே இரா ஒரு சீரா சஞ்சய் மை காணாதான் தெரியல. ஹலோ கைஸ், இந்த நந்தி ஹில்ஸ் போகிற ரூட்டில் பார்த்தீங்களா, அங்கே பாரு அதை சுற்றி பாருங்க, ஒன்றுமே தெரியல. ஃபுல்லு பனி மூட்டம். நானும் எங்கள் நண்பர்களும் 6 பேரும் போயிருக்கோம். இங்கே பார்த்தீங்களா 2 பேர் என்னோட நண்பர்கள், அமானுல்லா, பிரவீன். ஆமா, ஒண்ணுமே தெரியல, வாய்ஸ் மட்டும் தான் தெரியும். அங்க பாருங்க, அந்த போர்டு மட்டும் தெரியும். ஓகே, பாய் கைஸ். ரொம்ப கஷ்டமாப்பா. இவருங்க இன்னும் 2 நண்பர்கள், பபுல் அண்ட் ஆகாஷ், தர்ஷன் அண்ட் ஆகாஷ். ஓகே ப்ரோ, ஓகே. ஒரு மாதிரி ஃபன்னா ஜாலியா இருக்குது. ஆனா வந்து குளிர் மட்டும் செம்மையா இருக்குது. என்னெல்லாம் பாத்தீங்களா, ஹெல்மெட் உள்ள போட்டு இந்த ஹெல்மெட்டை கவர் பண்ணி அதுக்குள்ள ஒண்ணு போட்டு ரொம்ப சேஃப்டியா பாருங்க. ஃபுல்லு ஃபாகு தாங்க, பா பனி. பாருங்க, அவங்க எங்களை விட்டு போயிட்டாங்க. சரி பண்ணிடு. என்னடா என்ன பண்றாங்க, யாரா இவங்க? ஏய், எதுவுமே தெரியலடா. ஒண்ணுமே தெரியலங்க. பாருங்க, ஃபுல்லு ஃபாகு. இதுல ஃபாஸ்டா வேற ஓட்டின்னு போனோம். ஏன்னா வந்து நந்தி ஹில்ஸ்ல வந்து அந்த வியூ பாயிண்ட், அந்த சன்ரைஸ் வந்து நம்ம பார்க்கணும்னா நம்ம கரெக்டான ஒரு டைமுக்கு போனோம். அங்க பாருங்க, ஆகாஷ் ஜெரேமியா என்னோட நண்பர் கையாட்டின்னு பண்ணிடுறாரு. ரொம்ப குளிர்ந்துங்க. இந்த மாதிரி டைம்ல நீங்க எதனா வந்தீங்கன்னா ஒரு 4-5 சொட்டர் போட்டுவாங்க. உங்களுக்கு நீங்க 4 சொட்டர் போட்டுங்க. ஏன்னா 4 சொட்டர் போட்டா கூட அதை தாண்டி குளிர் அடிக்கும். வண்டி ஓட்டினே எப்படா பேசுங்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. மைக் போட்டுக்கிறேன். வீடியோ வந்து என்னோட தம்பி சஞ்சய் சிங் சேவியர் அவர் தான் எடுக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்களா எவ்வளவு ஒரு புகை மூட்டையா இருக்குது. பனி 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 கட்டிடு ஃபுல்லா வந்து. டேய், கொஞ்ச நேரம் பேச விடுறா. இவரு டேய் என்னடா பண்றாரு இவருக்கோ. இங்க பாரு ஃப்ரெண்ட், ஃபுல்லு பனி, நடுக்க முடியல, ஃப்ரீஸ் ஆயிட்டு இது கையெல்லாம். இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாவே இது ஒரு என்ஜாய்மெண்ட். இது ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் போறோம். ஃபன் பண்றோம், ஜாலி பண்றோம், கொண்டாடுறோம். உள்ள அப்படியே ஷிவரிங்கா இருக்குது. எல்லாரையும் பாருங்க, மாப்பிள்ள மாதிரி இதெல்லாம் கோட் ஷூட்லாம் போய். இது வந்து அவனோட காலேஜ் யூனிஃபார்மு. ஆமா, உள்ளலாம் நீங்களும் இந்த மாதிரி வரணும் முடிவு பண்ணாவே சொட்டு எல்லாம் போட்டு தான் வரணும். கொஞ்சம் சைட்ல போடு, கையெல்லாம் குளிருது ப்ளீஸ். ஆமா, வண்டியை கூட சைட்ல போட முடியாத நிலைமைக்கு கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிட்டு. இது கை காலெல்லாம் நடக்க கூட முடியல சரியா. பாருங்க, இது ஒரு டோல் தெரியல. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. எந்த இடத்துக்குறோன்னே தெரியல. கூகுள் மேப்பை நம்பிட்டு தான் வந்திருக்கோம். பார்க்கலாம். அந்த லைட் பாருங்க, வாவ் செம்மையா இருக்குது. ஏய், எங்கடா போற? பாத்தீங்களா, சிம்பு பாட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க. ஏய், நானும் ஒரு வாட்டி ஓட்டு வரேன்டா. பாடுறா, சக்கரை இல்ல, ஓடே முடியல.
ஏய் லாரி எல்லாம் வருதுடா பார்த்து. நண்பர்களே இங்க பாருங்க இவ்வளவு பெரிய டிராபிக். காத்தால நாங்க வந்து ஒரு 2:30 மணியை விட்டோம், வீடை விட்டோம். ஆனா போறோம் போயினே இருக்கோம். இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் தான். ஆனா அதுக்குள்ள நாங்க சிக்கிக்கிட்டோமே. டிராபிக் வந்துடுச்சு. என்ன பண்ணுவோம், இப்ப என்ன பண்ணுவ அந்த மாதிரி வந்து நாங்க டிராபிக் மாட்டிக்கிட்டோம். மாட்டிட்டு சிக்கிக்கிட்டு தவிக்கின்றோம். பாருங்க பதினொன்று. அவ்வளோ பெரிய டிராபிக். எங்கேயோ இருக்குங்க. இங்க பாருங்க. என்னடா இது கொடுமை. ஆனாலும் நான் விழுந்து நிற்காயோ. இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவி தொலைக்காட்சி கிடையாதுங்க. நந்தி ஹில்ஸ் காட்சி. படையப்பா படத்தில் வரும் காட்சி போல இங்க பாத்தீங்கன்னா அப்படியே வந்துனேங்கிறாங்க. அங்க பாருங்க, இதுதான் வந்து மலைன்னு நினைக்கிறேன், நந்தி ஹில்ஸ். ஆனா நாங்க நந்தி ஹில்ஸை பார்க்க வரல, நந்தி ஹில்ஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். இங்க பாருங்க, எங்களை பார்க்க விடாம தடுக்கிறாங்க இவங்க. காரா எடுத்துன்னு வந்து, எதுக்குங்க கார் எடுத்துன்னு வரீங்க? நடந்து வாங்க, உருண்டு வாங்க, பிறண்டு வாங்க, இல்லை இந்த மாதிரி வண்டியில வாங்க. இங்க பாருங்க, இந்த படம் பாத்தீங்களா, படையப்பா பாட்டுல வெற்றி கொடி கட்டு ஒரே பாட்டுல பணக்காராயிடுவார் ரஜினிகாந்த். அதுல அந்த மாதிரி கூட்டமா வந்து நின்று இருப்பாங்க ஷூட்டிங்க்கு. அந்த மாதிரி ஹர்ட் பண்றாங்க எங்களை. நாங்களும் ரொம்ப நேரமா வந்துருக்கிறோம். டேய் எந்த பக்கம் எங்கடா போறீங்கோ? இப்படி போற நீ அவங்கள நம்பாத. ரொம்ப நேரம் நம்பிட்டு போயிட்டே இருக்கோம். போங்க. இல்ல டிராபிக் இருக்கணும், அதுக்குன்னு 6-7 கிலோமீட்டர் ஃபுல்லா பூராவும் டிராபிக். கூகுள் மேப்ல ரெட் கலர்ல போட்டு வச்சுருக்காங்க, ரொம்ப வராதப்பா டிராபிக் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் நாங்க தூங்காம வந்து பார்க்கணுன்றதுனா இதுவா? சட்டமா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. போங்க, எனக்கு ஒரே பேச்சா இருக்கு. பாருங்க என் நண்பர்கள், இதுக்கு வந்தா என்ன, வராகட்டி என்ன, சாப்பிட்டோமா வீட்டுல படுத்து தூங்குறோமான்னு இல்லாம நந்தி ஹில்ஸை பார்க்கலாம், அவனா பார்க்கலாம், இவனா பார்க்கலாம்னு வந்ததுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். என்னங்க இப்படி புலம்ப விட்டுட்டாங்களேங்க. டேய் போங்கடா. இங்க பாருங்க, நான் போய் சொல்லுங்க. பாருங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வாங்கலாம்டா. ஒரு கார்ல பாருங்க, ஒரு 2 பேர் 1 பேர் தான் இருப்பாங்க. நல்லா பேர் 4-5 பேர் வந்து சொல்லிக்கலாம். காருக்கு உங்க இஷ்டத்துக்கு வருதா? கார்ல நாங்களாம் என்னடா பண்றது? போங்கப்பா, மனுஷன் பேஜார் படுத்துறீங்க. இந்த பக்கம் வேற வரானுங்களா? இது வேற உருட்ட மாதிரி தான். போங்க, நான் இதோட கடைசியா மேல போய் ஐயோ உயிராங்க ஜப்பான் தாய் உயிராங்க. ஐயோ ஹெல்ப் பண்ண முடியல, வீடியோல கேப்சர் ஆயிடுச்சு. பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் ஏறான் ஹெல்ப் பண்றதுக்கு. ஏங்க எங்களுக்கே யாருன்னா ஹெல்ப் பண்ண மேல போறதுக்கு, நாங்க உட்காந்து ஹெல்ப் பண்ணிருந்தோம்னா மனிதாபிமானம் இல்லை அப்படின்னா சொல்றீங்க. இதெல்லாம் இல்லை. அப்படி இது வந்து வேற. ஜப்பான் நாட்டு உயும் போது வந்து நம்ம இதெல்லாம் தடுக்க முடியாது, ஏன்னா நம்ம வண்டியில இருந்தோம். இந்த பாருங்க, எம்பிட்டு ஒரு டிராபிக்ஸ் இருக்கு. டிராபிக்ஸ் நம்மள மாதிரியே ஒரு வீடியோ திரும்புவான். ஓகே, இதோட நான் மேல போய் பார்ப்பேன். பாய். ஐயோ போலீஸ் எல்லாம் டேய் அடிக்க போறாங்கடா. அங்கிள் எங்களை எப்படியாவது விட்டுருங்க அங்கிள், இன்னேவா போகும். லைசன்ஸ் கேட்டுக்கிட்ட போறாங்கடா. நம்ம கிட்ட இருக்கு, ஆனா நம்ம எத்தனை வருது வீடியோ, அவ்வளவுதாங்க பிரச்சனை. அங்க வாவ் அப்படின்லாம் சொல்ற மாதிரி இல்ல, வாவ் தான் சூப்பர். அதோட தலைவலி இது மேல வந்தோடனே. இதான் நிக்கிறா நீங்க பாடுறா. இங்கே வியூ காட்டினாரா? அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நண்பர்களே, டிக்டாக் நண்பர்களே, இது வந்தாங்களா பாருங்க நண்பர்களே. இன்னும் மேல போல, ஆனா இப்பவே பாத்தீங்கன்னா பனி மூட்டம், ஒண்ணுமே தெரியல. அதுதான் வந்து நந்தி ஹில்ஸோட ஸ்பெஷாலிட்டி.
எங்களோட நிலைமையை பார்த்து அவளை நிலைமை தூங்காம இந்த பாருங்க கண்ணுங்கெல்லாம் ரெட்டா மாறி கூட வந்தாலும் எங்கன்னே தெரியாம தவிச்சு பாருங்க மேல வரைக்கும் போனோம். இப்போ போவோம். போங்கடா. This is called Nandi Hills, guys. Nandi Hills. You know why they call it as Nandi Hills? Because its name is Nandi Hills. That's why they call it as Nandi Hills. Anga parra. Anga parra, adirra. ஐயோ சஞ்சய் எர்ரா இது டேய் இதா டேய். ஐயோ 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 கொஞ்சம் வழி விடுங்க மேடம். சஞ்சய் அப்படியே என்னைய காட்டுறா. This looking like a wow. அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க புகையா போகுது பாருங்க. புகையா போகுது பாருங்க. சக்கதா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க பாருங்க. வாவ். அந்த ஃபாக் கிளவுட்ஸோட வந்து அந்த ஒரு ஹில்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்குது பாருங்க. இது that is a speciality of the Nandi Hills. To reach the destination, guys. See, full of English வேணாம்னு நினைக்கிறேன். Okay, we are talking in Tamil. Nandi Hills வந்து விட்டோம்டா. Nandi Hills உள்ளே வந்து விட்டோம். அதனால நாம் வந்து விட்டோம். இதுக்கப்புறம் பார்க்கிங்கை செய்து எங்க போய் போடா கிட்டாண்டா பார்க்கிங் இதாடா உக்காரா. என்னடா உக்கார கூட என்னடா அதிகம் வைக்கிற அச்சு வச்சுட போறான். உள்ள போ அப்படின்னு சொல்லி அவன் காசை கொடுக்க ட்ரை பண்றான். ஐயோயோ என்னடா இது ரேஷன் கடை எவ்வளவு ஜாஸ்தி இருக்கிறாங்க. ஐயோ நண்பர்களே, டிக்டாக் நண்பர்களே, இங்க பாத்தீங்கன்னா ஐயோடா என்னடா அது டேய். ஐயோடா நண்பர்களே இங்க பாருங்களேன். I didn't expect this from you guys. ஏய் என்னடா அது மகன் அந்த வால்லே நம்ம இது பண்ணிருக்கலாம்டா. இங்க பாருங்க. நாங்க என்னமோ நினைச்சா இது என்னென்னமோ இருக்குங்க. இங்க பாருங்க எவ்வளவு பேரு. அம்மாடா I was very much saddened by this people. எம்பிட்டு பேர் இருக்காங்க. ஆகாஷ் how do you feel about this place? நான் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்கல. அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜூம் பண்ணி காட்டணும் பாருங்க. ஐயோ ஏன் கேக்குறீங்க, அவ்வளோ ஜனம் கீழ இருந்து வந்துட்டே இருக்காங்க. இந்த ஸ்குவாட்ல 2 பேர் காணாம போயிட்டாங்க. என்னங்க இது போங்க. நானும் பாருங்க இந்த பொண்ணு நல்லா இருக்குது பாருங்க. பரவாயில்ல ஓரளவுக்கு. சாரி ப்ரோ சாரி, நான் வீடியோ எடுத்து மறந்துட்டேன். என்னங்க போங்க. என் கூட வந்தாங்க 2 பேரை மிஸ் பண்ணிட்டு நாங்கள் தேடிட்டு இருக்கோம். இவனுங்கெல்லாம் மேலே ஏறிட்டே இருக்கானுங்க. போங்க. இதை பார்க்கறதுக்காகவா 4342 கிலோமீட்டர் தாண்டி 4 கடலை தாண்டி 4 ஏரியை தாண்டி குளத்தை தாண்டி வந்து பார்க்கலான்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடியே வந்து வேற தேசத்துல இருந்துலாம் வந்துடுறாங்க. என்னங்க மேல பாருங்க அந்த பக்கம் இருந்து அப்படியே எவ்வளவு ஜனம். எப்பா இங்க நெட்வொர்க் வேற இல்ல. இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே யூடியூப்ல லைவ் போட்டிருப்பேன். ஆனா என் நெட்வொர்க் இல்லாத காரணத்தினால என்னால லைவ் போட முடியல. I got that man, they are there. வந்துட்டாங்க, எங்க நண்பர்கள் வந்துட்டாங்க. இப்பதான் எங்களுக்கு உசிரியே வந்துச்சு.
அங்க இருந்து பாத்துட்டு தான் வருவாங்க. திரும்பியே மாட்டேங்குது. இந்த பக்கம் நீங்க வந்து கால் பண்ணணும்டா. கால் பண்ணா கால் வரல, என்ன பண்றது? கை பண்ணா பாப்பா. நந்தி ஹில்ஸ், how are you? How is நந்தி ஹில்ஸ்? அந்த பையன் நம்மளை பார்த்து பயந்துட்டான். how is நந்தி ஹில்ஸ்? ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗ್ಬಿಟ್ಟಿದೆ ನೋಡಿ. ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲ ಇಲ್ಲಿ ಮೇಲೆಯಿಂದ ಹತ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. हम है पहाड़ के ऊपर चढ़ रही है. நாங்கள் இதர் மேலே ஏறிக்கொண்டிருக்கோம். ராத்திரி ஃபுல் தூக்கம் இல்லை. பாருங்கள் இந்த ஒரு வியூவை. நான் இப்படியே வீடியோவை காட்டிக் கொண்டிருந்தால் எனக்கு முன்பாக நிறைய பேர் முந்தி விடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ் அங்க பாருங்க, இது மேலே ஏற விடாம போலீஸ்காரெல்லாம் வந்து நம்ம தடுக்கிறாங்க. நாம தடுக்கிறாங்க பாருங்க. இவ்வளவு நேரம் ஏறினவங்களெல்லாம் விட்டாங்க, ஆனா இப்ப வந்து எங்களை வந்து தடுக்கிறாங்க. ஐயோ ஐயோ சரியான அடி. அங்க பாரு அடி பாரு. அடா அடா அடிங்க பாருங்க. அவர் அவ்வளவுதான் மனைக்கு போகி. ஏன்னா ஒரு சக்கத்தாக இதுல டேய் எதுக்குதான் வந்தோம்? ஓகே ஓகே பாய் 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 பாய். அட போடா நீங்களும் நந்தி ஹில்ஸும். நம்ம ஊர்ல இருக்கிற உலக மத்திய ஹில்ஸ்ல மேல ஏறி இருந்தாவே இவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இவரை ஜூம் பண்ணி சார. இந்த டிக்கெட் வாங்குறது எவ்வளவு கஷ்டமா தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு ரொம்ப ரஷ்ஷா இருக்காங்க. நாங்க வந்து மாட்டிக்கொண்டு இருக்கோம். பூரா பயிலும் ஹிந்திக்காரனா தான் இருக்கிறாங்க. हम सब भारतीय है. அட போங்க ஸ்டார்ட் பண்றாங்க. நம்மள வந்தது வேஸ்டா மாதிரி தோணுது. தூக்கம் வேற. ஆமா ஒரு வழியா டிக்கெட்டை வாங்கிட்டோம். இப்ப 6 பேரும் கெத்தா என்ட்ரி நேரா போக போறோம். பின்னாடி போகாம நேரா போய் யார பாத்திரா டிக்கெட் கேட்டு நான் மூஞ்சில விசிச்சு உள்ள போக போறோம்ப்பா. இங்க கூட சன்ரைஸ் வியூ பாயிண்ட் போட்டுக்கிறாங்க. அது எந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட்னு நான் பார்க்கணும். இப்போ எந்த பக்கம்டா? அந்த பக்கம் டாய்லெட்ரா? டேய் போடா அப்படி போடா. பாரு இவங்களை பார்த்தவனே எந்த பாட்டு வந்து ஒரு தேவதை பார்க்கும் பொம்பளை சோ கேக்குதா? கோபி உனக்கு பொம்பளை சோ கேக்குதா? வரும்போது பாக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களே எங்களுக்குள்ள அப்படி கலாச்சு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். போய் இங்க தான் இருக்கிறோமா? போற இடத்துலலாம் ஒரே கப்புள்ஸ் ஆகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பெஜாரா இருக்குது எங்க போனாலுமே. ஃபுல்லா படக்கன்ஸ் தாங்கிறாங்க. பாருங்க இப்படியே நடந்துட்டே தானே உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால நான் அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். நம்மளும் ஒரு டான்ஸ் போடலாம். போடுறா போடு 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 போடு. அடாடா இப்படி பண்ணுடா பண்ணுடா. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கத்து போட்டு வந்துடணும். டேய் நான் தமிழ் பாட்டான்டா. டேய் இங்க போட்டு நம்ம போட்டு ஆடிடலாமா பாரு. நல்ல பாட்டா போடுவோம். இந்த மாதிரி பாட்டு போட்டு ஆடுறது. இந்த சன்ரைஸ் பாயிண்ட் எங்க வரும் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். வி பேக் ஏறிட்டோம். இங்க வந்து நந்தி ஹில்ஸ்க்குலாம் வந்தீங்கன்னா 2 விஷயம் கன்ஃபார்மாக பண்ணணும். ஒன்று டிராஃபிக்கில் வெயிட் பண்ணியே சாகணும், இன்னொன்று நடந்தே சாகணும். ஆனால் சாவுறது உறுதி. பாருங்க நாம் வந்து விட்டோம். என்ட்ரி ஃபீஸ் 20 rupees, பைக் பார்க்கிங் 35 rupees கொடுத்து
ஒருத்தர் 30 rupees. ஓகே 30 rupees. ஏன்னா இந்த கோயிலுக்கு வரதுக்காடா டேய் வந்தோம் வியூ சன்ரைஸ் வியூ பாயிண்ட் வா. பான் பண்ணல மேலே போயிட்டு ஆடலாம் எல்லாரும் முன்னாடியும். பாத்தியா ரேம் பாத்தியா பொம்பளை சோக்கு இது பொம்பளை சோக்கு கேக்குது கோபிக்கு. பொம்பளை போக்கு சொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஒண்ணு வேணும். ஓகே இந்த மாதிரி நடங்க, மெரி சாப்பிடுங்க, இந்த மாதிரி ஓடாதீங்க. எங்க போனாலும் கப்பல்ஸுங்க போங்க. என்னடா கோயிலுக்கு இது மேல யாரோ ஒரு பூஜாரி அங்கிள் பெல் அடிக்கிறாரு. ஒரு கேங்ல அட்லீஸ்ட் ஒரு 2-3 பொண்ணுக்கு வந்துடுறாங்கப்பா. கலர் வாட் கலர் டு யூ சூஸ்? மெஜெண்டா கலர். வாவ் வாவ் வாவ். இல்ல பாருங்க மம்பள சோக்கு கேக்குதா கோபின்ற மாதிரி. வாவ் எனக்கு வாவு தவிர வேற வராது, உங்களுக்கு தெரியும் தான். एक मिनट है. वाव ஐயோ ஐயோ ஒண்ணுமே தெரியலங்க. டேய் எப்பறா ஏறுது? ஏறியா ஆகாஷ்? ये पकड़ो. இங்க பாருங்க फ्रेंड्स, இதுதான் வந்து இங்க பாரு காட்றா, உன் காலை காட்றா. அதை ஜம்ப் பண்ணி என் தலைவன் காலில் ரத்தம் வர வச்சான். இங்க பாருங்க இந்த ஓட்டில ஒரு காலை விட்டான், அதனால பாத்தீங்களா எப்பப்பா எட்டி பார்த்தா கீழே பயமாகுது. நம்ம தூரமாவே இருக்கிறதா நல்லது. இங்க பாருங்க, this is the beauty of இது பேரு நந்தி ஹில்ஸ். ஒரு வழியா வந்து நந்தி ஹில்ஸ் வந்துட்டாங்க. பாருங்க அந்த வியூ பாருங்களா. ஐயா அட்டா 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 என்னங்க சொல்றது. நான் உள்ள வந்துட்டேன் பாருங்க. அது மேல ஜம்ப் பண்றதே ஒரு பெரிய டாஸ்க் ஆயிருந்துச்சு. பா என்ன மாதிரி ஜனம் இந்த ஒரு வியூ பாயிண்ட பாக்குறதுக்கு. பாருங்க பயமே இல்லாத உக்காந்துக்கிறான். ஆனா நம்மளுக்கெல்லாம் பயம். நம்மளுக்கு கீழே பாரா காரை பாரா. இதா கீழே கார் பாருங்களா, ஜூம் பண்றாங்க பாருங்க. கார் இங்கத்துல இருந்து எப்பா இது மேல வந்திருக்கோம். பக்கத்துல பாருங்க எவ்வளவு ஃபாகியா க்ளௌடியா. எப்பா பாப்பா க்ளவுட்ஸ் பாருங்களா பக்கத்துலயே. அம்மா ஐயோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வியூ பாக்குறது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க நல்லா ஃபீல் பண்றீங்களா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இதான் வந்து சன்ரைஸ் வியூ பாயிண்ட். சன்ரைஸ் இங்க பாருங்க. என் தலைவன் ரத்தத்தை சிந்தி ஷூ எதா இந்த ஷூவா இங்க பாருங்க. ஷூவே ஓட் ஆகி அவனோட காலில் ரத்தம் வந்து இப்ப ஒரு பேஷண்டா இருக்காங்க. காத்தால ஆர்வமா வந்தான். எங்க ஸ்குவாட் காணும் யாருமே இருக்கா? நீங்க இங்கே உள்ளார்கள். இங்க பாத்தீங்களா என் தலைவன் ஜில்லு பாத்தீங்களா? கிட்ட போய் உக்காந்துக்கிறான். இங்க பாத்தீங்களா கேஷுவலா உக்காந்து பாக்குறான் ஏதோ. இங்க பாத்தீங்களா தள்ளி விட்டா என்ன ஆவான்?
ஓ இப்படி நீங்க என்ன உயிர்ந்து ஸ்பீக்கர் கீழே போய் கூடாது. இங்க பாருங்க, அடடடடா அடடடா, என்ன மாதிரி ஒரு வியூவு. பரவாயில்ல, 4000 கிலோமீட்டர் தாண்டி இங்க வந்து பாக்குறது வந்து வருத்து தான். என்னங்க அங்க பாருங்க, நிறைய பேர் ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் வர பண்ணா. டேய் எப்படி பாருங்க, நம்ம ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறது இல்லப்பா. ரிஸ்க் எடுப்பாது தவறு என்று நான் சொல்லும் மனிதன். ரிஸ்க் எடுக்க கூடாது. இதுதான் கஷ்டமான டாஸ்க். இது மேலே ஏறி வருது தான். இந்த நந்தி ஹில்ஸ்ல வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விளையாடுற இடம் மாதிரி இருக்கு பாருங்க. ஜாராமண்டை ஸ்லைடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் மேலெல்லாம் ஏறி நடந்துருக்குறாங்க. பச்சை கலர்ல ஏதோ ஒன்று போட்டு வச்சுட்டு நடந்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஸ்லைடு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்து. இப்படியெல்லாம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்குது பாருங்க. ஃபுல் கப்ளிங்ஸ் தான். ஓகே, நோ ப்ராப்ளம், என்ஜாய். ஓ இங்கே பாருங்க, இவர் தான் வந்து பிரவீன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிப்ளமா. கேஷுவலாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு போய்க்கிறான். ஆக்ஷன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்களா? இல்லை ஒரு வேளை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். காத்தால 232 கிலோமீட்டர் தாண்டி 4-5 பஸ் பிடிச்சி 2-3 காடு மலை எல்லாத்தையும் தாண்டி இந்த நந்தி வந்து பார்த்தா டிராஃபிக் நின்று தான் பெரிய மிச்சம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக நடந்தது. ஆனால் ஒரே பெஸ்ட் திங் ஹேப்பன்ஸ், அந்த ஒரு வியூ சூப்பராக, சன்ரைஸ், அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி பார்த்தா அவ்வளோவா ஒன்றும் கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ வருத்தெல்லாம் இல்லை. உங்களோட ப்ரைவேட் பர்சன் கூட ப்ரைவேட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா இங்கே வரலாம், ஜாலியாக இருக்கும். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணோன்னா அதுவும் ஜாலியாக தான் இருக்கும். பட் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலெலாம் இருக்காது. நாங்கள் காத்தால வரும்போது செம்மையாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே புஷோன் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி போர் ஆகிடுச்சு. ஆனால் ஓவராலாக வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜெர்னிஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். Cheers.